அனைவருக்கும் நமஸ்காரம். ஓம் நம சிவாய, ஓம் சிவாய நமக. ஐஸ்வர்யம் அஸ்ட்ரோ டிவி நேர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம். நம்ம தொடர்ந்து புரட்டாசி மாத ராசி பலன்கள் பார்த்துட்ருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா இந்த ராசி அப்படின்னு பார்க்கும்போது மீன ராசி அன்பர்களுக்கான பதிவு. மீன ராசிக்காரவங்க எப்பயுமே அன்பையும் அரவணைப்பையும் தரக்கூடியவங்க. மற்ற ராசிக்காரவங்கள்ட்ட இதெல்லாம் இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்க அதில் ஒரு ஸ்பெஷல் கேட்டகரி. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு பிடிச்சிச்சு அப்படின்னா அளவுக்கு அதிகமான கேர் பண்ணிக்குவாங்க. அந்த இடத்த விட்டு நகரவே மாட்டாங்க. அந்த அளவுக்கு அளவுக்கு அதிகமாக கேர் பண்ணி அவங்களுடைய லைஃப் ஸ்டைலை மாற்றி கொண்டுட்டு போகிறதுல இவங்களுக்கு நிகர் இவங்க மட்டும்தான். அந்த மாதிரி கேரக்டர் கொண்டவங்க. பெண்களாக இருந்தாலும் சரிதான், ஆண்களாக இருந்தாலும் சரிதான், குடும்பம் நடத்துறதா இருந்தாலும் சரிதான், ஒரு வேலை பண்ணுறதா இருந்தாலும், ஒரு தொழில் பண்ணுறதா இருந்தாலும் அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய பக்குவம் வேற யார்ட்டையுமே இருக்காது. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பக்குவப்பட்டவங்க அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். பொறுமை அப்படிங்கிறதுக்கு இவங்கள்ட்ட இருந்து கற்றுக்கலாம் நிறைய விஷயங்களை. நிறைய அட்வைஸ் பண்ணுவாங்க, உறுதுணையாக நிற்பாங்க. அதுதாங்க இவங்களுக்கான ஒரு ஸ்பெஷல் கேரக்டர். என்னன்னு கேட்டிங்கன்னா, உறுதுணையாக இருப்பாங்க எல்லா விஷயத்துக்கும். இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கிடைச்சா ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். மீனராசிக்காரங்க அந்த மாதிரி எல்லா விஷயத்துலையுமே ரொம்ப உறுதுணையாக இருப்பாங்க. அதுதான் அவங்கள்ட்ட ஒரு ஸ்பெஷல் கேரக்டர். சரி, இந்த மாத காலகட்டங்கள் அவங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா, ரொம்ப ரொம்ப சிறப்பான காலகட்டங்கள் மீனராசி அன்பர்களுக்கு. என்ன ஒரு விஷயத்தில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுவரையிலும் கூட எனக்கு திருமணம் தள்ளி போயிட்டே இருக்குது அப்படின்னா, இந்த மாதம் அதற்கான முயற்சிகள் கண்டிப்பாக நடக்கும். அதாவது பூர்வீகத்தில் ஏதாவது ஒரு விசேஷத்துக்கு போயிருந்திருப்பீங்க, உங்களுடைய இரத்த பந்த உறவுகளில் ஒரு விசேஷத்துக்கு போயிருந்திருப்பீங்க. அங்கே ஒரு பொண்ணோ பையனோ இவங்களுக்காக மேட்ச் பண்ணுவாங்க. அந்த மாதிரி திருவிழாக்கள், கூட்டங்கள், சடங்கு சம்பிரதாயங்கள் இங்கெல்லாம் போகும்பொழுது உங்களுக்கான ஒரு புதுமையான விஷயங்கள் நடக்கும். ஸ்பெசிஃபிக்காக திருமணம் ஆகாதவங்களுக்கு கண்டிப்பான முறையில் இந்த மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரபுளாக இருக்குது. ஆஸ் யூஷுவல் பார்க்கும்பொழுது ஒரு வீடு வாங்கலான்னு இருக்கேன் அப்படின்னா நீங்கள் தாராளமாக அந்த வேலையை செய்யலாம். ஒரு குழந்தைக்காக நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலான்னு இருக்கேன், ஒரு எஃப்டி போடலான்னு இருக்கேன், ஒரு நகை வாங்கி சேவிங்ஸில் வைக்கலாம் அப்படின்னு இருக்கேன், என்னுடைய சொத்தை என்னுடைய குழந்தைங்களுக்கு நான் எழுதி கொடுக்கலான்னு இருக்கேன் அப்படின்னா தாராளமாக செய்யலாம். இந்த மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேவரபிளான மாதம். அந்த வேலைகளை நீங்கள் தாராளமாக செய்யலாம். உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை உங்களுடைய வாரிசுகளுக்கு கொடுக்கக்கூடியதுக்கு ரொம்ப அமைப்பு அப்படிங்கிறது ரொம்ப ஃபேவரபுளாக இருக்குது. சொத்து இருக்குது அப்படின்னா, ஒரு வயல் இருக்குது, ஒரு இடங்கள் இருக்குது, ஒரு காலி இடங்கள் இருக்குது, அது என்னோட பையன் பேரில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னா இது தாராளமாக பண்ணக்கூடிய மாதம். புதன் பகவான் ஆட்சி பலத்தோட உச்ச பலத்தோடு இருந்து உங்களுடைய ராசியை பார்வை செய்கிறார். என்னோட மனைவிக்கு நான் மாற்றி கொடுக்கலாம் அப்படின்னு இருக்கேன் அப்படின்னா அதுவும் ரொம்ப தாராளமான ஒரு விஷயம், சிறப்பான ஒரு விஷயம். மனைவி பேரில் சொத்து வாங்கலான்னு இருக்கும் அப்படின்னா அதுவும் தாராளமாக சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகம் உச்சபலத்தோடு இருந்து உங்களுடைய ராசியை பார்வை செய்கிறார். இதுதான் ஒரு ஸ்பெஷலான சிறப்பான ஒரு அமைப்பு. சரி, இவங்க எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும்? உடல் ரீதியான விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். வயசாயிடுச்சுங்க, ஒரு 50 வயசு 60 வயசு ஆயிடுச்சு, ரெகுலராக ப்ரெஷருக்கு சுகருக்கு மாத்திரை எடுத்துகிட்ருக்கேன் அப்படின்னா கரெக்டான காலகட்டங்களில் மாத்திரை எடுத்துக்கிறது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உச்சம் பெற்ற புதன் கூட யார் சேர்ந்திருக்கிறார்? உங்களுக்கு 6ஆம் அதிபதி சேர்க்கை பெற்றிருக்கிறார். ருணரோக சத்துருஸ்தானம் அப்படிங்கிறது உச்சம் பெற்றிருக்கு. அவர் கூட சேர்ந்து இவர் உட்கார்ந்துருக்கிறார், சூரியன் இருக்கார். அப்போது உடலில் பார்த்திங்கன்னா தொய்வு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது உண்டு. உடம்பு டயர்ட்னஸ் ஆகும், அதிகமான ஹீட் இருக்கும். ஆல்ரெடி ஆஸ் யூஷுவல் அலைச்சல் திருச்சல்னால கால்வெளி அப்படிங்கிறது ஆல்ரெடி இருக்கும். அது போக உடல் நல பாதிப்புகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. தகப்பனாருடைய உடல் நலத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய அமைப்பு. அவங்க வயசானவங்க இருந்தாங்கன்னா இந்த காலகட்டங்களில் அவங்களுக்கு தேவையான மருந்து மாத்திரைகளை வாங்கி கொடுக்கணும், ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகணும், செக்கப் பண்ணிக்கணும். இதெல்லாம் சிறப்பான ஒரு விஷயம். குழந்தைங்களுக்கும் அதே தான், சேம் கான்செப்ட்.
அப்போது இந்த காலகட்டங்கள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்துட்டு உணவு ரீதியாக எடுக்கக்கூடிய விஷயங்கள், அங்கே போனோம் இங்கே போனோம், வேலையில் லேட் ஆயிடுச்சு, டைம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடாமல் இருக்க வேண்டாம், மாத்திரை சாப்பிடாமல் இருக்க வேண்டாம். கடன் வாங்குறதுலேயே ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒரு டாக்குமெண்ட் போட்டு நாங்கள் வந்துட்டு ஒரு லோன் போடுறோம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, லோன் இதெல்லாம் படித்து பார்த்துட்டு 6ஆம் இடம் அப்படிங்கிறது கடனுக்குரிய இடம், நோய்க்குரிய இடம் இல்லையா? அது உச்சம் பெற்ற புதன் கூட சேர்ந்திருக்கிறார். பாக்கியஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் 8ஆம் இடத்துல, இரத்தத்துக்கு காரகன்னு சொல்லக்கூடிய செவ்வாய் 8ஆம் இடத்துல இருக்கிறது. அப்போது இரத்த தோய்வு, இரத்த அணுக்களில் தோய்வை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா உடல் ரீதியாக ஏற்படக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. பல்லு சம்மந்தப்பட்டது, எலும்பு சம்மந்தப்பட்டது, திடீர்னு பார்த்திங்கன்னா பேக் பெயின் வர்றது, பேக் பெயின் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் இன்க்ரீஸ் ஆகிறது. ஸோ உடல் நலத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. அதுதான் உங்களுக்கு ஒரு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மாதம். மற்றபடி எல்லா விஷயத்துலையுமே ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது, தாராளமாக நீங்கள் செய்யலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஐஸ்வர்யம் அஸ்ட்ரோ டிவி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றிங்க.